வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். கடந்த ஒரு 2 மாதமாகவே நம்மளை ஏதாவது ஒரு வகையில் டென்ஷன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்துருந்துருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நம்ம கோவப்படுறது, அல்லது என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறது, அல்லது உடல்நிலை பற்றி கவலைப்படுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சரிங்களா? அதனால் மனசில் கொஞ்சம் நிம்மதி கூட இருக்காது மாதிரி தெரியும். அது தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த மாதிரி. தை 5க்கு அப்புறம் அந்த கோபதாபம், டென்ஷனு, மனக்கவலை அதெல்லாம் விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. செவ்வாய் தை 5க்கு அப்புறமா 12வது ராசிக்கு போயிடுவார். அப்போ குழந்தைகள்னால ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படும். பெற்ற பிள்ளைகள்னாலனா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தர்றதுனால செலவழியலாம், அல்லது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்ற மாதிரி கூட வரலாம் கொஞ்சம். அதே போல் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் ஏதாவது இடைஞ்சல் வரும். ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்பட்டலாம். அதனால் கவனமாக இருக்கணும். ஆனால் வேலை இழப்பு ஏற்பட்டாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும். ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி சொத்து பத்துக்கள் ஏதாவது வாங்கணும், விற்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு அந்த காரியமெல்லாம் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியில் தான் குரு இருப்பார். 11வது ராசியில் குரு இருக்கிறது நல்லது தாங்க. ஏதாவது ஒரு வகையில் பெரியோர்கள்னால உதவிகள் கிடைக்கும். கோவிலுக்கு போகலாம், நீண்ட தூரம் போகலாம், நல்லா இருக்கும். மன மகிழ்ச்சி எல்லாம் நல்லா கிடைக்கும். பொருளாதார விருத்தி ஏற்படும். கடன் காட்சிகள் எல்லாம் விலகும். உங்களுக்கு கடன் எல்லாம் நீங்கள் பேங்கில் வாங்கியிருந்தாலும் சரிதான், தனிநபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரிதான். அதனால் அந்த கடன்கள்லாம் அடையும். இப்போ நீண்ட பல வருடமாக கூட ஒரு சிலருக்கு கடன்கள் இருந்துக்கிட்டு இருக்கும், அடையாமல் இருக்கும். ஆனால் அந்த கடன் எல்லாம் இப்போ அடையிறதுக்குடைய யோகங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நகை நட்டுக்கள் சேரக்கூடிய அம்சமெல்லாம் கூட இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார விருத்தி ஏற்படுறதுக்குடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த தேவையில்லாத நண்பர்களுடைய சவகாசமெல்லாம் ஏற்படும். அது ஆண் நண்பரோ பெண் நண்பர்களோ அப்படி ஏற்பட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கெட்ட பேரை உருவாக்குறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கேது பகவானை பொறுத்தளவுக்கு 3வது ராசியில் தான் இருக்கார். ஒரு சொத்தை நீங்கள் விற்கணும்னு நினச்சா விற்கலாம். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் உங்களால் முடியும். 9வது இடத்துல ராகு இருக்கார். 9வது இடத்துல ராகு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நல்லது. உங்களுக்கு இந்த வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, படிக்க போகிறது, அல்லது வேலை பார்க்க போகிறது, வெளிநாட்டில் விசா வாங்கணுங்கிறது, அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் நல்லது. ஆனால் உங்கள் அப்பா விஷயத்தில் மட்டும் நன்மை செய்யாது. ஏன்னா உங்கள் அப்பாவோட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி விட்டுரும், சண்டை சச்சரவை உருவாக்கி விட்டுரும். ஒரு சிலருக்கு அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் வராது, நல்லா அந்யோன்யமாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்பாவுக்கு உடல்நிலையை பாதிக்கும். ஒன்று அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா கீழே விழுந்துருவார், இல்லைன்னா முழங்கால் வலி, முதுகு வலி அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தந்தையை பாதிக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. அதனால் தந்தையை கவனமாக தான் நம்ம பார்த்துக்கணும். அஷ்டமச்சனி வேற ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அஷ்டமச்சனியும் ஒரு தொந்தரவு தான். அஷ்டமச்சனி காலத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் கரெக்டாக வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று வாங்கணும், வைக்கணும், அல்லது செய்யணும்னு நினைப்போம். அது நினச்ச நேரத்தில் நடக்காது. பார்த்துங்க, இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கும். அதே மாதிரி செஞ்ச ஒரு வேலையை அதோடு முடிக்காமல் மறுபடியும் அதே வேலையை செய்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரே விஷயத்துக்காக கொஞ்சம் நம்மளை அலைச்சல் திருச்சலை கொடுக்கும், அலைய விடும். அந்த சனி பகவான் வாகனத்துக்குடைய கிரகம். அதனால் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. வாகனத்தினால ஒரு சில சிரமங்கள் தான் ஏற்படுற மாதிரி இருக்குது. பொருளாதார இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாகனத்தினால வம்பு வழக்குகள் கூட உருவாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகனங்கள் கையை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். ஏன்னா டிவி கட்டலை அப்படின்னா ஃபைனான்ஸ் கொடுத்தவங்க வண்டி எடுக்க தானே செய்வாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி வாகனத்தில் போக்குவரத்தில் போகிற போது நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். 2 வீலரில் போனாலும் காரில் போனாலும். ஏன்னா வாகனத்தில் போகிற போது ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகளை கொடுக்கும். அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் நிம்மதி கொஞ்சம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி வரும், முதுகு வலி வரும், அல்லது ஏதாவது ஒரு நோய் நொடி ஏதோ ஒன்று அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்துங்க, ஒன்று இல்லாட்டி ஒன்று. இப்போ ஒரு நோய் வரும், அது சரியாகும், அப்புறம் மறுபடியும் பார்த்தா இன்னொரு நோய், ஏதோ ஒரு வகையில்.
அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த காயம் புண்ணு ஏற்படுற மாதிரி எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் இது வெறும் செய்கிறது தான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நடக்க விடாமல் செய்யும். அப்படின்னா ஒன்று முழங்கால் வலி வந்துடும், இல்லைன்னா முதுகு வலி வந்துடும், இல்லைன்னா ஒரு சிலர் கீழே விழுந்து அடிபட்டு அதனால் நடக்க முடியாது. ஒரு சிலர் கீழே விழுந்து இந்த காலில் வந்து சுளுக்கு பிடிச்சிக்கும். அப்படிங்கிற போது ஒரு சிலர்னால நடக்கிறதுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும். இது வந்து இன்னொரு 1 வருஷத்துக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளை வந்து உருவாக்கும், சண்டை சச்சரவு வந்துடும். ஒரு சிலர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவுலாம் வராது, கொஞ்சம் நல்லா தான் இருப்பாங்க. பிரிஞ்சிருக்கிறதுனா சண்டை போட்டு பிரிஞ்சில்லை, வேலையின் காரணமாக தொழிலின் காரணமாக கூட ஒரு சிலர் பிரிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த சண்டை சத்தமெல்லாம் வராமல் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சூரியன் வேறு 7வது ராசியில் இருக்கார். 7ல் சூரியன் இருக்கிறது நல்லது தான். அப்போ கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இந்த தை மாதத்தில் வந்து ஒன்றுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது திருமணம் வந்து உறுதிப்படுத்தப்படலாம், நிச்சயப்படுத்தப்படலாம். அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும். அதே போல் புதன் பகவான் வந்து உங்களுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்புங்கிற மாதிரி வரதுக்குடைய வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கும். தை மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 7வது ராசிக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு பயண அலைச்சல்கள் நிறையா இருக்கும். ஒரே இடத்துல வந்து நிலையாக நிற்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதே புதனும் 7வது இடத்துல இருக்கும்போது அந்த திருமண பாக்கியத்தை தான் உருவாக்கும். அதுவும் நல்லது தான். அதே மாதிரி பொருளாதார விருத்தியை வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் வந்து நல்ல விருத்தி ஏற்படும். இப்போ மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது நிறைய செலவு வந்திருக்கும். உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமாக இருந்திருக்கும். ஒரு சிலர் வருமானம் சம்பாரிச்சிருந்திருப்பாங்க, ஆனால் செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவு வந்து நோய் கடன் பகைங்கிற மாதிரி போயிருக்கும், அல்லது ஒரு சிலர் ஏதாவது பொருள் போட்டுன்னு சொல்லி வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்திருந்திருக்கும். ஆனால் தை மாதத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இருக்கும், அவ்வளோவா செலவு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கார். அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அஷ்டமத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நன்மைகள் வந்து நிறையா நடக்கும். என்ன அப்படின்னா இந்த பெண்கள்னால நன்மை, ஆண்களுக்கு பெண்கள்னால, பெண்களுக்கு ஆண்கள்னால நன்மை, யோகமெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஏதாவது நல்லது நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு வீடு வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோம்ல, அந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கூட அந்த சுக்கிரன் கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பம் வந்து நமக்கு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வாங்கிறதா இருந்தாலோ கட்டுறதா இருந்தாலோ தை மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறமா தான் செய்யணும். அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தடங்கள் ஏற்படும். அல்லது நம்ம கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, கட்டினா கூட கட்ட முடியாது, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தடங்கள் ஏற்பட்டு நின்று போயிடும். அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா பண்ணலாம். அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த அஷ்டமச்சனி ஒன்று தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது. மற்ற கிரகங்கள் எல்லாமே நமக்கு நன்மையை கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த தை மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.